ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்தமான இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் இந்த திருத்துவபுரம் கிருபாசனம் சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அன்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வாய்ப்பை கொடுத்த கிருபாசனம் சபைகளின் தலைவர் யோபு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த பாஸ்டர் ஸ்பர்ஜனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையில் உள்ள அருமையான விசுவாச பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்திருக்கிற அருமையான தெய்வநாயகம் பேரி ஊழியருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வ மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வ மக்கள் அநேகம் பேருக்கு ஹோலி லேண்ட் டிவி மூலமாக இன்று உலகம் எங்கும் இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும். எனக்கு ஒரு தடவை ஒரு செய்தியை கொடுத்து விட்டு நான் வெளியே வந்தேன். அப்போது இது எங்கே போகுது என்று கூட எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு மணிக்கு கழிந்து எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. நான் பிரதர் டேவிட் பேசுகிறேன், நான் உங்கள் செய்தியை கேட்டேன், உங்கள் சாட்சியை கேட்டேன் என்று. எங்கிருந்து பேசுகிறீங்க? அமெரிக்காவிலிருந்து பேசுகிறேன். ஹோலி லேண்டு எங்கே வர போயிருக்கு? அமெரிக்கா வர போயிருக்கு. நம்ம அப்பா பரலோகம் வரை கொண்டு போக வைத்திருக்கிற கர்த்தர். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாது. பசிபிக் கடல் வற்றினாலும் இயேசு கிறிஸ்துவின் பாசக்கடல் வற்றாது. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பா. உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பா. உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதுமா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதுமா. உள்ளம் இறைவன் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். என் உள்ளம் இறைவன் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். வாழ்வினிலும் எந்த தாழ்வினிலும் என் கண்ணும் ஒன்னை அவர் போகின்றார். என் கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டு என் துன்பங்களை அவர் மாற்றினார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள தேவன் இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். தேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. கரங்களை தட்டி என் நினைவில் அவரின் வருகை, அது உணர்ந்தேன் அது எம் பெருமை. என் நினைவில்
அவரின் வருகை, அதை உணர்ந்தேனது என் பெருமை. வாழுகின்ற அந்த காலம் வரை என் தேவன் அவர் என்றும் என் துணை. மாளுகின்ற இந்த பாவிகளை என்று மீட்க வந்த தேவன் அவரே. தேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார், உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். அரபிக்கடல் சொல்லுங்க பற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. அரபிக்கடல் ஆமையினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. அனுக்கிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே. அனுதினம் நில் பாதம் கதியே, அனுதினம் நில் பாதம் கதியே. அடியார்க்கு நின் கிருபமதியே, அடியாரே நின் கிருபமதி. கரங்களை தட்டி அனுக்கிரக அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தில் கைதட்டி அந்நிய பாஷை ஆனந்த கிருபா வினைகள் வந்துடுகில் வலையுகையில் என் ஹிருதயம். வினைகள் வந்துடுகில் வலையுகையில் என் ஹிருதயம். வல்லவனி நபயோ, வல்லவனி நபயோ, வந்திடுமோ பின்னபயோ. சொல்லுங்க வந்திடுமோ பின்னபயோ. அனுக்கிரகத்தில் அதிபதியே பெரும் நதி. ஓ அனுக்கிரகத்தர வர 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 ஆனந்த கிருபா பெருநதி பாரிடமா. வாழ்வனலில் பார்த்திடும் ஞான் நின்றனலில் பாரிடமா. வாழ்வனலே மரணதினோ வருமளவில், மரணதினோ வருமளவில் மறைஞ்சிடும் ஞான் திருமார்விடத்தில். ஐயோ மறைஞ்சிடும் ஞான் திருமார்விடத்தில். அனுக்கிரகத்தில் இயேசு 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 கிருபா பெருநதியே. அனுக்கிரக ஃபயர் கிருபை 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 கிருபை. அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை ஊற்றும். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ மகிமை. இயேசுவே ஓ ஹalleluya. இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொரு மீதும் என் ஆண்டவருடைய கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. இறங்குவீராக, இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆட்கொள்வீராக. மரணதினோ மகிமை மகிமை மகிமையில நிரம்பட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஐயா. ஓ glory. உம்முடைய ஆவியிலே கனி கூரட்டும் ஆண்டவரே. வல்லமை 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 வல்லமை. பார்வையிடத்தில் சோத்ரம் 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 சோத்ரம். நம்ம எல்லாரும் கதரை சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? கண்களை மூடி ஜெபிப்போம். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே என்ற கேள்விக்குறியோடு
நீர் எங்களோடு பேசுகிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறைபொருட்களை வெளிப்படுத்துவீராக. தேசத்தை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கும் இந்த ஹோலி லேண்ட் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது கரம் தொடுவதாக. உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை மாத்திரம் அவர்கள் உணர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. அடியேனை மறைத்து நீ வெளிப்படும். ஒரு ES மணி பேசக்கூடாது ஆண்டவரே, நீர் பேசும் அப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி இங்கே. யோபு பக்தனுடைய அங்கலாய்க்கிற ஒரு அங்கலாய்ப்பு தான் இந்த வார்த்தை. இந்த யோபு பக்தன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு பரிசுத்தமான். அல்லேலூயா. அந்த யோபு பக்தன் ஒரு அரசனை போல அவன் ஆண்டான். குதிரைகள் ஏராளம், கோவேறு கழுதைகள் ஏராளம். அவனுக்கு பெரிய பெரிய அவன் பெரிய நிலசு வாழ்ந்தார். ஏராளமான சொத்துக்கள். சோதனை. அவனுக்கு 10 பிள்ளைகள். எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்கிறார், என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார். என்னுடைய எஜமான் எப்படி இருக்காரு? சீமானா இருக்க. சீமான், சீமான் குட்டி ராஜா. யோபு குட்டி ராஜாவா இருந்திருக்காரு. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போல இந்த யோபுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்திருக்கிறான். யோபுனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்றாரு, யோபு 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமையானால், யோபு 30வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, தீமை வந்தது. வெளிச்சத்தை வர வெளிச்சத்துக்கு பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, இருள் வந்தது. ஹோ, வாழ்க்கையில நன்மை வரும்னு நினைக்கிறான், தீமை வருது. வெளிச்சம் வரும்னு நினைக்கிறான், இருள் வருகிறது. ஏசாயா சொல்கிறான் 60வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார். ஏசாயா 62 வாசிக்கும், இதோ இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? உன்மேல் கர்த்தர் உதிப்பார். மல்கியாவில் வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ரட்சிக்கப்பட்ட உன் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அபிஷேகம் பெற்ற உன் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஞானஸ்நானம் பெற்ற உன் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் அறிந்த உன் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். இருள் வரலாம், கவலைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கடன் பாரம் வரலாம், நிந்தைகள் வரலாம், தூசிப்பு வரலாம். ஆனாலும் உனக்காக நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. திருக்கரங்கள் தருண நல்ல சிக்ஷையில் ஞான் பதறுகில்லா. திருக்கரங்கள் தருண நல்ல சிக்ஷையில் ஞான் பதறுகில்லா. மக்களங்கில் சாசனங்கள், மக்களங்கில் சாசனங்கள், ஸ்நேகத்தில் பிரகாசனங்கள், நாமே ஸ்நேகத்தில் பிரகாசன அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுக்கிரக சொல்லுங்க அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே. உன்னுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாக கிறிஸ்து உதிப்பார். இருள் வரலாம், உனக்கு வெளிச்சம் வரும். வேதனையோடு அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் எதுக்கெல்லாம் காத்திருந்தேனே,
சங்கீதக்காரன் சொல்றான் 18வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 18:28 வாசித்து பாருங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஏற்றுப்பா ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும். என் விளக்கு அணைஞ்சு போச்சு, என் விளக்கை ஏற்றுவீர். அடுத்தால் சொல்ற பாருங்க, என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஃபெய்த் வருது. உனக்கு எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் சரி, பாவ இருள், வியாதி இருள், பிசாசு இருள். இருள் 3 வகையாக பிரிக்கலாம். பாவத்தினால இருள், வியாதியினால இருள், பிசாசினால இருள். உனக்கு இருள் வரலாம், நீ பயப்படாத. அவன் கதறுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றிய விளக்கு அணைஞ்சு போச்சுப்பா. தாவீதின் விளக்கு அணைஞ்சு போச்சு, அணைஞ்சு போச்சு. யோபு 18:5 வாசித்து பாருங்க. யோபு 18:5 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய விளக்கு அணைஞ்சு போகும். யாருக்கு விளக்கு அணையுமா? துன்மார்க்கருடைய விளக்கு அணைஞ்சு போகுமா? கர்த்தர் சொல்றார். இவன் அழுதுருப்பான், கதறி இருப்பான், ஐயோ. துன்மார்க்கன் யாரு பாவம் செய்தாலும் சரி, அநியாயம் செய்தாலும் சரி, அக்கிரமம் செய்தாலும் அவனுக்கு விளக்கம் ஏற்றி வச்சாலும் அணைஞ்சு போகும். தாவீது பாவம் செய்தான், தாவீது பாவம் செய்து விட்டான். பாவம். சங்கீதம் 38:4 வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 38:4, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக, அக்கிரமங்கள், என் பாவங்கள், என் அநியாயங்கள், எனக்கு ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்க செயல்கள் என் தலைக்கு மேலாக பார சுமையை போல் இருக்கிறது. வசனத்தை வாசித்து பாருங்க. என் மதிகேட்டு நிமித்தம், என் அறிவில்லாமையினால, மதிகேட்டு நிமித்தம், எனக்கு புத்தி இல்லாம போனதுனால என் புண்கள் அழுகி, என் புண்ணு அழுகி நாறி போச்சு, நாறி போச்சு, நாறி போச்சு. பாவம், பாவத்தினால நாத்தம். சோதரம் அவன் சொல்றான், எவ்வளவு கணைஞ்சு போச்சு. ஆண்டவரே, 51 சங்கீதத்தில் அழுது கதறிட்டான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருவா. அடுதான் நீதிமொழிகள் 28:13 வாசித்து பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுமா. நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட அநியாயக்காரனா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஒரு பாவத்தை அறிக்கை செய், விட்டு விடு. பாவத்தை தூக்கி எறி. பாவம் உன்னை நாரச் செய்யும், பாவம் உன்னை கொல்லும், உன்னை அழிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யாதே, பாவத்தோடு விளையாடாதே. மதிகேட்டு நிமித்தம், அறிவில்லை உனக்கு, அறிவில்லை. சிலவங்க நிறைய பாவத்தை செய்து கிடையாது, ஐயோ 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 எனக்கு அறிவில்லாம போட்டு, அறிவில்லாம போச்சு, அறிவில்லாம போச்சு. 1 சாமுவேல் 13:13 வாசித்து பாருங்க. சாமுவேல் சபையை பார்த்து சொல்கிறார், புத்தீனமாய் செய்தீர், அறிவில்லாம செய்திட்டிய மனுஷா, யூ ஃபூல், என் முட்டாளே. அழகா சொன்னார், முட்டாளே, அறிவில்லாம செய்திட்டிய. பாவ எண்ணத்தை தூக்கி எறி, பாவ சிந்தனையை தூக்கி எறி, பாவ நடை உடை, பாவனை பேச்சு மூச்சு செயல் பழக்க வழக்கத்தை தூக்கி எறி, பீடியை தூக்கி எறி, பிராந்தியை தூக்கி எறி, மதிமானத்தை தூக்கி எறி. எபேசியர் 4:22, அந்தபடி மோசம்போக்கு மிச்சங்களாலே கெட்டு போற பழைய மனுஷனை தூக்கி எறி. அப்போஸ்தலர் 2:40, மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகு, பாவியை விட்டு விலகு, சிட்டு விளையாட்டுக்காரனை விட்டு விலகு, குடிகாரனை விட்டு விலகு, கோமாளியை விட்டு விலகு. விலக வேண்டிய காரியத்துக்கு விலகு, விலகி உங்களை காத்துக்கொள். பாவத்தோடு விளையாடாதே, பாவம் உன்னை கொல்லும். பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், பழி வாங்காமல் போகாது. ஆண்டவரே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, என் கிருபை பிரவாகத்தால்
தேற்றிடுமே சுனாதா. அழுதிருப்பான், கதறி இருப்பான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்பா, என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்ன எல்லாரும் கைவிட்டுவாங்க, நீ பாவம் செய்து வெளியேற்றப்பட்டால் உன்னை அனைவரும் கைவிடுவார்கள். யோபு அழுதிருப்பான், தாவீது அழுதிருப்பான், கண்ணீர் வடித்தான். ஆண்டவர் சொன்ன, தாவீதுக்காக நான் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தினேன். அல்லேலூயா. இந்த அழுது கதற தாவீதுக்காக நான் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தினேன். பாவத்தை அறிக்கை செய்த தாவீதுக்காக நான் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு குளித்துறைக்க மாத்திரமல்ல, திருத்தோபுரத்திற்கு மாத்திரமல்ல, நீங்கள் வெளிச்சம். இந்த உலகம் அத்தனைக்கு நீங்கள் வெளிச்சம். அல்லேலூயா. யோபு சொன்னான், வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. அறிந்தவர்கள் சொல்லுங்கள், தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். வெளிச்சம் வாசமாயிருக்கிற இடத்திற்கு வழி எங்கே? யோபு ராஜாவா இருந்தான், அரசனுக்குள்ள தகுதி இருந்தது, அரசாட்சி செய்யக்கூடிய வசதி இருந்தது. எல்லாம் இருந்தும் யோபுவை சத்துரு பெர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர்ட்ட பெர்மிஷன் இல்லாம சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம உன் தொழில ஒரு பிசாசு தொட முடியாது, உன் பிள்ளைகளை ஒரு பிசாசு தொட முடியாது, ஒரு வீட்டை தொட முடியாது, ஒரு வாசலை தொட முடியாது, ஒரு தோட்ட துறவுகளை தொட முடியாது, உன்னுடைய படிப்பை தொட முடியாது. கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம, தேவன் அனுமதி கொடுக்காதபடி சத்துரு தொட முடியாது. சத்துரு உன் பிள்ளைகள் மீது கவனம் வைக்கிறான், தொழில் ஸ்தாபனம் மீது கவனம் வைக்கிறான், உடன்படிக்கையின் மீது, தேவனோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையின் மீது கவனம் வைக்கிறான். கவனமா இருக்கணும். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான் பிசாசு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அழுதிருப்பார் இல்லையா? ஐயோ, வாழ்ந்திருக்கிற காலம் தெரியுமா? என்ன சந்தோஷம் தெரியுமா? யோபுக்கு பிள்ளைங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் விருந்து நடக்கும். நம்ம வீட்டு கூட்ட காட்டேஜ் மீட்டிங் நடத்துறது போல அவங்க ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டு கூட்டம் நடக்கும். அங்கே வேற ஒன்றுமே சொல்லப்படலை, எல்லாரும் விருந்து சாப்பிடுவார்கள். இன்னைக்கு ஒரு வீடு, அன்னைக்கு நாளைக்கு ஒரு வீடு அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே விருந்து கொண்டாடி கொண்டு, யாரு நினைச்சு பார்க்கல யோபு தனக்கு பிள்ளைகள் வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது வருகிறது செய்தி, துக்க செய்தி வருகிறது. உமக்குள்ள ஐஸ்வர்யம் எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் அழிச்சு கொண்டு போயிட்டாங்க. நீ உங்களுடைய பிள்ளைகள் 10 பிள்ளை செத்து போச்சு, எல்லாம் அழிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அழிந்தது என்று சொன்ன பிறகு கூட யோபு சொல்றார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதுல நான் கவலைப்படுறது ஒன்றும் இல்லை. அழுதிருப்பார். இதுக்கும் யோபு அசையவே இல்லை. சத்ரு சொல்றான், நீர் அவனுக்கு எலும்பை தொட்டு பாரும் என்றான். யோபுனுடைய எலும்பு அவனுடைய மனைவி, யோபுனுடைய எலும்பு மனைவி. மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். மனைவி அப்படித்தான் சொல்லுவா, கீரல் ரெக்கார்டு போல, தேவனை தூசித்து ஜீவனை விடும், தேவனை தூசித்து ஜீவனை விடும், செத்துரு மனுஷா, இப்படிதான் சொல்லுவா. உடனே யோபு சொல்றாரு, சோத்ரம், நீ பைத்தியக்காரி போல பேசாத. ஆண்டவரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ? சும்மா அல்வா திங்க முடியுமா? பாவ கையும் திங்கணும். சோத்ரம், சும்மா அல்வா திங்க முடியுமா? பாவ கையும் திங்கணும். உடனே சொல்லுவோம் தெரியுமா, வந்துட்டா வந்துட்டா. பிள்ளைய பாட்டிமார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, வந்துட்டா. இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஏதாவது குழப்பம் வரும். சிலவா வந்தாலே குழப்பம் வந்துடும், சிலவா வாயை திறந்தாலே குழப்பம் வரும், சிலவா ஊமையா இருந்தாலே குழப்பம் வரும். ஒரு அல்லல சொல்லுங்களா? சிலது ஊமை போல இருந்துட்டு ஜோலிய முடிச்சிடும். பைபிள் சொல்லுது, அது ரொம்ப நாள் போகாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பொறுமையாயிரு. புத்திமான் மௌனமாயிருப்பான். யோபு தன் நாவினால் பாவம் செய்யல. தூசித்தார்கள்,
பாவம் செய்யல. மனைவி தூசிக்க சொன்னாள், தூசித்தாள், பாவம் செய்யல. ஒரு வார்த்தை யோபு வாயை திறந்து யாரையும் பேசினதட்டு திட்டினதட்டு இல்லை. பொறுமையா இருந்தார். தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதான் ஆண்டவர் இப்படியா செய்யணும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மழை வந்தாலும் ஆண்டவருடைய குற்றமா சொல்றேன். இன்று எனக்கு என்னுடைய விசுவாசி ஒரு வீட்டுக்கு பிரதிஷ்டை. நான் காலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அடிச்சு பெய்யுது மழை. 10 மணிக்கு பிரதிஷ்டை. 8 மணி 9 மணிக்கெல்லாம் 9:30 மணிக்கெல்லாம் அடிச்சு பெய்யுது மழை. பாவ குடும்பம், பாவப்பட்ட பிள்ளை, கஷ்டப்பட்டு ஒரு வீடு வச்சு பிரதிஷ்டை. கொஞ்சம் விசுவாசிகளுக்கெல்லாம் சொல்லி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. 10 மணிக்கு நான் போய் பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கணும். 9:30 மணிக்கு பெய்யுது மழை. நான் அழுதேன், ஆண்டவரே இந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு வீடு பிரதிஷ்டைக்கா இப்படி வரணும்? ஒரு ஆள் அந்த இடத்துக்கு போக முடியாதே. அழுதும் எப்படியும் ஆண்டவர் மழையை நிறுத்தி தந்தார். பிரதிஷ்டை சந்தோஷமா நடந்துச்சு. சாயங்காலம் வர அந்த பக்கம் மழை இல்லை. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவருக்கு வேலை அது, எனக்கு ஜெபத்தினால அல்ல. ஆண்டவர் இறங்கிட்டார் இந்த பிள்ளைகளுக்காக. ஒரு தடையும் இல்லாதபடி பிரதிஷ்டை நடந்தது. நீங்க பயப்படாதுங்க, உங்களுக்கு ஒரு தடையும் வராது. யாரும் உங்களை தடை பண்ணவே முடியாது. யாரும் உங்களை கெடுக்க முடியாது. உங்க குடும்பத்தை கெடுக்க முடியாது. யோபு சொல்றார், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லுவோம். எந்ததுக்கும் தேவனை குறை சொல்லாதுங்க. தேவனை குறை சொல்லாதுங்க. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். ஆமென் ஆமென். பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எனக்கு வெளிச்சம் வருமா? யோபுனுடைய சரீரத்தை சத்துரு சோதிக்க ஆரம்பித்தான். யோபுனுடைய சரீரத்தை தொட்டார். சரீரத்தை தொட்டுட்டான். அவன் சரீரம் அழுகி நாறுது. சொத்தழிந்தது, ஐஸ்வர்யம் அழிந்தது, பிள்ளைகள் அழிந்தது, ஆடு மாடுகள் கண்டு காலிகள் எல்லாம் அழிந்தது. எதையெல்லாம் யோபு நம்பி இருந்தாரோ எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா மனைவியை அழிக்கல. ஒரு அல்லல சொல்லுங்க. சில ஆட்களை அழிக்க மாட்டார், வச்சிருப்பாரு. ஏன் யோபுக்கு மனைவியை வச்சிருந்தாரு? பிறகு சொல்றேன். சில ஆளை ஏன் உடனே இவனை ஏன் அழிக்கல இவளை ஏன் அழிக்கலன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. அழிக்க மாட்டாரு, வச்சிருப்பாரு. சொல்லுங்க, வச்சிருப்பாரு. சொல்லுங்க, வச்சிருப்பாரு. அது அவருக்கு வேலை. நீயும் நானும் அல்ல நியாய தீர்ப்பு. சில ஆளை வச்சிருப்பாரு. வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைத்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். பாவம் செய்தவன் தப்ப முடியாது. பாவம் செய்தவா தப்ப முடியாது. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் வரை தப்ப முடியாது. பொறுத்து கொண்டார் யோபு. சரீரம் அழுகிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்காரு. யோபு 10:1 சொல்லிருக்கு, என் இருதயத்தை துன்பத்திற்கு இருதயத்தில் இடம் கொடுத்துட்டேன். துயரத்துக்கு பாசி. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ள இடம் கொடு. துயரம், துன்பம், துயரம், கவலை நான் இடம் கொடுத்துட்டேன். யோபு 23:3 வாசிக்கும் போது, எனக்கு அந்த இயேசு கிறிஸ்து அந்த தெய்வத்தை எனக்கு சந்திக்கணும். இவ்வளவு வேதனைப்படுகிறேன், அவரை எனக்கு சந்திக்கணும். நான் அவருடைய சில காரியத்தை நான் பேசணும். யோபு 16:6 வாசித்து பாருங்கள். என் துக்கம் அழகிறதெல்லாம், நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? என்ன ஆறுதல்? நான் பேசணும். நான் ஆண்டோட்ட பேசணும். 1 கொரிந்தியர் 14:2 சொல்கிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும்
அவன் பேசுவதை ஒருவரும் அறியாத இருக்கிறபடினாலே ஒரு மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுறான். நீ தேவனோடு பேசணும்னா அபிஷேகம் பெறணும். நான் பேசணும். அவன் சொல்றான் நான் பேசணும், அவரோட பேச எனக்கு என்ன ஆறுதல், எனக்கு அவரை தவிர எனக்கு என்ன ஆறுதல். யோபு 17:3 வாசித்து பாருங்கள். என் கவலைகள், என் பாரங்கள், என் கஷ்டங்கள், என் நஷ்டங்கள் எல்லாம் நான் அவர் மீது சாட்டி விட்டேன், போட்டுட்டேன், சுமத்திட்டேன், அவர்கிட்ட விட்டுட்டேன். யோபு 6:3 வாசித்து பாருங்கள். என் துக்கம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எத்தனை அவுன்ஸ், எத்தனை எவ்வளவு துக்கம் என்று சொல்ல முடியாது. சோதரன் யோபு 7:5 வாசித்து பாருங்கள். என் தோல் பூச்சி அரிக்குது. என் தோல்ல வாசிப்பா, என் மாம்சம் பூச்சிகளினாலும், என் மாம்சம் இருக்க அது பூச்சியினால, அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. பூச்சி புழு அவ்வளவு என் சரீரத்துல புழு ஏறிட்டு. ஒரு புழு வந்தாலே நம்ம சரீரத்துல சில வியாதிகள்ல ஒரு புழு வந்தாலே தாங்க முடியாதுன்னு என் சரீரம் முழுதும் பூச்சி அரிச்சிட்டு புழு அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அழுது இருப்பார், கதறி இருப்பார். 7:19 வாசித்து பாருங்க. என் உமிழ்நீர் விழுங்க முடியல. ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு உமிழ்நீர் விழுங்க முடியலையே, எனக்கு உமிழ்நீர் விழுங்க முடியல. 13:14 வாசித்து பாருங்க. என் சதைய பல்லுனால கடிச்சு இழுத்து பார்க்கேன், அப்படியாவது வலி தீருமானி. பல்லுனால என் சதையை கடிச்சு இழுத்து பார்க்கேன். என் வாழ்க்கை, என் சரீரம் 13:25 வாசித்து பாருங்க. காற்றடித்த சருகு போல ஆயிற்று. எப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஒத்த மனுஷன், உத்தம சன்மார்க்கன். 13:27 வாசித்து பாருங்க. என் கால தொழுமரத்துக்குள்ள மாற்றப்பட்டது போல என் கால்கள் மாட்டப்பட்டு விட்டது, என் கால் அசைக்க முடியல. 16 வாசித்து பாருங்கள். அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைஞ்சிட்டு, அழுது 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 அந்நாளுக்கு நாக்கு பேச முடியல, ஊமையாயிட்டாவா. யோபு சொல்றாங்க அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்தது, அழுக்கடைந்தது. தாவீது தன் சரீரத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். யோபு பலமும் போச்சு, எல்லாம் போச்சு. என் முகம் அழுக்கடைஞ்சிட்டுங்கிறான். 14-13 வாசித்து பாருங்க. எனக்குன்னு ஒரு காலத்தை அவர் குறித்திருக்கிறார். எனக்கு 14-13. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்த நலமாயிருக்கும். எனக்கு ஒரு காலத்தை சொல்லிற ஆண்டவரே, எத்தனை நாள் தான் இருப்பா யோபு, இத்தனை நாள் தான் இருப்பா, இத்தனை மாசம் தான் இருப்பான்னு ஒரு காலத்தை சொல்லிடுவான் ஆண்டவரே. நான் அந்த நாளுக்காக எதிர்பார்த்திருந்து செத்துருவேன். என்ன 12 வயசுல ஒரு இடத்துல எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு காய்ச்சல் வந்து எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. 12 வயசுல எனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. நான் ஒரு 5 கிலோ வெயிட்ல இருந்திருக்கேன். 12 வயசு பையன் 5 கிலோ வெயிட்ல இருந்திருக்கேன். என் தலை மொட்டை அடிச்சு, என் கையும் காலும் இந்த வெள்ளரி தோட்டத்தில் சொக்கன் விடும் தெரியுமா, அந்த சொக்கனுக்கு நாட்டின கம்பு போல எனக்கு என் சரீரம் இருந்திருக்கு. எப்படி தெரியும், எங்க அப்பா பின்னால சொல்லுவாரு, நீ சொக்கம் போல இருந்தாடா, சொக்கம் போல இருந்தாண்டாரு. சொக்கனுக்கு ஒரு கம்பு நாட்டி ஒரு கிராஸ்ல ஒரு கம்பை வச்சு கட்டி ஒரு தலையும் உண்டாக்கி வைப்போம்ல, அதே போல நான் இருந்திருக்கேன். எங்க அம்மா அவங்க முந்தாரி சேலையை விரிச்சு நின்று அழுவார்களாம். ஆண்டவனை பார்த்து, ஆண்டவா என் மகனை எனக்கு உயிர் பிச்சை தந்துரு, மடிப்பிச்சை மடிப்பிச்சை. நான் அப்ப யாரு, மடிப்பிச்சை வாங்கப்பட்ட பிள்ளையாக்க ஒரு அல்ல சொல்லுங்க. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னை பாருங்க, ஒரு தகுதி கிடையாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்ல, இல்ல நீ செத்திருந்தா கொள்ளாம பாருங்க, வருங்காலத்தில் அப்படிப்பட்ட அநியாயக்காரனா நான் மாறிட்டேன். எங்க அப்பா சொன்ன 12 வயசுல செத்து இருக்கணும். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான
என்னையே நிறைவாக்கும் நிறைவே. சோத்திரம். எனக்கு யோபு 17:1 வாசித்து பாருங்க. பிரேத குழி ரெடி ஆண்டவரே, எனக்கு ஒருத்தன் குழி வெட்டிட்டான். நான் ஒரு ஜெப வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜெப வீட்டு கட்டுறதுக்கு சாந்தபுரத்தில் பில்லருக்கு குண்டு தோன்றாங்க. பக்கத்தில் ஒரு சாயா கடை, அதுல நிறைய பேர் டீ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கான், அங்க என்னடே சவுண்டு கேக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். ஜேசிபி கிட்டாச்சு வச்சு குழி தோன்றாங்க. அது இஎஸ் மணிக்கு குழி தோன்றாங்க. எப்படி சொல்லுங்க? இஎஸ் மணிக்கு குழி தோன்றாங்க. சூத்திரம். இஎஸ் மணி 2009 இஎஸ் மணிக்கு குழி தோன்றாங்க. சொன்ன மணியே நான் பிரதிஷ்டை கூப்பிட்டேன். ஒரு அல்ல சொல்லுங்க. நான் வேற நியாய தீர்ப்பு நான் சொல்ல தகுதி இல்லை. பேசுவாங்க. எனக்கு என்ன குழி தோண்டல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க. சொன்னாலும் போயிட்டு ஒன்ன நியாய தீர்ப்பு ஒரு மனுஷன் தீர்க்க முடியாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. என் ஆண்டவர் குழி தோண்டுகிற தெய்வம் அல்ல. பிரசங்கி 7:17 மிஞ்சின துஷ்டராயிராதே, அதிக பேதையமாயிராதே, உன் காலத்துக்கு முன்பாக நீய விளையாடாத. ஜெப வீட்டுல விளையாடாத, ஊழியக்காரங்கிட்ட விளையாடாத, சோழிய முடிச்சிருவாரு. விளையாடாத, சோழிய முடிச்சிட்டாரு. இப்ப குழி தோண்டி வருஷம் ஆச்சுனாச்சு. 2009 அதுல 10 அதுல 14 15 வருஷம் ஆச்சு. கத்தரதுல பில்லர் எழுப்பி பல லட்சம் ரூபாயில ஜெபவோடு கட்டி பல ஆயிரங்கள் அதில் ஆராதிக்க கத்தர் உதவி செய்தார். ஒரு நல்ல சொல்லு. தேவ கிருபை. உனக்கு குழி தோண்ட முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. எந்த மனுஷங்கிட்டே ஆண்டவர் ஒப்படைக்க மாட்டாரு. யோபு சொல்றான், பிரேத குழி. வாசிங்க 17:1. என் சுவாசம் ஒழிகிறது, என் சுவாசம் சோலி முடிஞ்சு, என் நாட்கள் முடிகிறது, நாள் முடிஞ்சு, பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். சொல்லுங்க. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தோருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சோகங்களை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான். தெரியுமா? அழுது 19-14 வாசித்து பாருங்கள். பந்து ஜனம் சொந்தம் பந்தம் போயிட்டு எல்லாம் மாய். சொந்தமும் நீ கஷ்டப்படும் போது சொந்த ஜனம் போயிரும். நீ வியாதிப்படும் போது சொந்த ஜனம் போயிரும், விட்டுட்டு போயிருவாங்க. நீ கஷ்டப்படும் போது சொந்த ஜனம் ஓடிரும். நீ கடன் படும் போது சொந்த ஜனம் ஓடிரும். யோபு பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. யோபுக்கு வீட்டுக்கு என்னதோ வந்துட்டு, இருட்டு வந்துட்டு, யோபுனுடைய வீட்டில் இருந்த பிரகாசம் போயிட்டு, யோபு இப்ப ஜாலி முடிக்கிறோம். யோபு அழுகிக்கிட்டு இருக்கிறான், அழுதுகிட்டு இருக்கான், அழுகி போனான் என்று சொந்த பந்தம் எல்லாம் விலகி போனார்கள். அவன் சொல்றான், சோத்திரம், வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்திற்கு போகும் வழி எங்கே? சொல்லுங்க. நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க. நான் எதில் தவறேனோ அதை எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அழுதுருப்பான் தெரியுமா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் எங்க போனோம்? வெளிச்சம் எங்கே வாசமா இருக்கிறது? எங்க போய் வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? இருள், இருள்.
காரிருள் என்னை மூடிவிட்டதே, இருள் என்னை மூடிவிட்டது. வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்திற்கு போகும் வழி எங்கே சொல்றான். யோபு 42:3 வாசம். அலப்பினேன் என்று. அலப்புனேன்னா என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். யோபு 30:27 வாசி பாருங்க. குடலெல்லாம் காந்ததுன்னு சொல்றான். யோபு 30:30 வாசி பாருங்க. தோல் கருத்து போச்சு அழுதான், கதர்னான். அந்த யோபு மனசாவப்பட்டார். வெளிச்சம் எனக்கு வேணும். வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்திற்கு நான் போகணும்னா அவங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க. யோபு 22:21 வாசி பாருங்க. நீர் அவர் கூட பழகி சமாதானமாயிரும். பழகும், ஆண்டவர் கூட பழகணும். நீர் ஆண்டவர் கூட பழகி சமாதானமாயிரும் என்று சொன்னான். இவன் சொல்றான் 16:6 நான் அவர் கூட பேசணும், நான் அவர் கூட வழக்காடணும், நான் என் வழக்கு அவரிடத்துல சொல்லணும். எனக்கு சொல்லுங்க, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? வெளிச்சம் வாசமாயிருக்கும். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். சங்கீதம் 34:5 வாசி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 121 சங்கீதம் 1-2 வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்குற இயேசுவிடத்திலிருந்து எனக்கு வெளிச்சம் வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்குற தெய்வத்திலிருந்து எனக்கு சமாதானம் வரும், எனக்கு சந்தோஷம் வரும், எனக்கு விடுதலை வரும், எனக்கு வெற்றி வரும். அந்நிய கண்கள் என் சொந்த கண்கள் அவரை காணும், நான் அவரை பார்ப்பேன். ஒரு அல்ல சொல்லுங்க. நான் என்ன கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுவா. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, நீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. சொல்லுங்க. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. எப்படி வெளிச்சம் எப்படி வரும்? யாத்திராகமம் புத்தகம் 14:20 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 14:20 சொல்கிறது, என்ன எடுக்கலையா? அது ஈத்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வைத்து வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அது மேகமும் எகிப்தியர்களுக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. இஸ்ரவேலருக்கு அது இருவை வெளிச்சமாக்கி. வெளிச்சம் எகிப்துக்கு இருட்டு, இஸ்ரவேலருக்கு வெளிச்சம். அல்லேலூயா, சோதரம். மேக ஸ்தம்பமாக வந்த கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக வந்த கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அழைத்துக் கொண்டு வரும்போது எகிப்தியர்களுக்கு இருட்டு, ஒரே பக்கம் டார்ச் அடிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம். உனக்கு வெளிச்சம் வரும். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு வெளிச்சம் வரும், உன் தொழிலுக்கு வெளிச்சம் வரும், நீ செய்கிற வியாபாரத்துக்கு வெளிச்சம் வரும், உன் பிள்ளைகள் படிப்புல வெளிச்சம் வரும், உன் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு வெளிச்சம் வரும். கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுவோமா? வெளிச்சம் நான் எங்க செய்வேன்? ஏசாயா சொல்றான் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே. வழி இதுதான். நான் சொல்றேன், ஐயோ நான் வெளிச்சத்திற்கு வாசமாயிருக்கு இடத்திற்கு போகும் வழியை சொல்லுங்க. வழி எங்கே? வெளிச்சத்திற்கு போகும் வழி, வெளிச்ச வாசமாயிருக்கும் இடத்திற்கு போகும் வழி எங்கே? வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு போகும் வழி இதுவே. அவன் சொல்றான், இதான் வழி. கர்த்தருடைய வழி செம்மையானவனுக்கு அரண். கர்த்தருடைய வழி.
கர்த்தருடைய வழி, உன்னை செம்மையான வழியில கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ போகும் வழி அவர் உனக்கு சொல்லுவார். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரணம். மனுஷனுக்கு ஒரு செல்ஃபிஷ் தனியா ஒரு வழியை மனுஷன் உண்டாக்குவான், அது மரண வழி. கர்த்தர் உண்டு பண்ணுகிறது அற்புதமான வழி. நீதிமொழிகள் 28:18 சொல்லுகிறது, இரு வழிகளில் நடக்கிறவன் அதுல ஒரு வழியில விழுவான். நீதிமொழிகள் 35:8 வாசித்து பாரு. மன்னிக்கவும், ஏசாயா 35:8 சொல்லும் போது அழகான ஒரு பரிசுத்த வழி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல வழியை கர்த்தர் காட்டுவார். நான் என்ன செய்வேன், எப்படி இந்த வழி நம்மை சோதிக்கும். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வழியில அநேக சோதனைகள் உனக்கு வரலாம். செப்பனியா 1:12 சொல்கிறது, இந்த வழி கர்த்தர் உன்னை சோதிப்பார். நமக்கு நிறைய டெஸ்ட் உண்டு, நிறைய எக்ஸாமினேஷன் கர்த்தர் வச்சிருக்காரு, சோதனைகள் வரும். சங்கீதம் 22:24 வாசித்து பாருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் போது மரண உத்தரவு கொடுப்பார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. 10 நாள் பிசாசு உன்னை காவலில் போடுவான். நீ முடிவு இந்த உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். உனக்கு சில வழி உண்டு, அது ஆண்டவர் சஸ்பென்ஸா வச்சிருப்பார். உனக்கு சோதிக்கும் அது. அந்த விளக்கு உனக்கு சோதிக்கிற விளக்கு அல்லது சோதிக்கிற வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் நமக்கு 2வதாக அது எரிந்து பிரகாசிக்கும். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கணும், மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணணும், உதவி செய்யணும். நம்ம எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்கா கர்த்தர் வைத்திருக்கிறார். லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அது விளக்கு தண்டு மேல் வைப்பான். உயர்த்தப்பட வைக்கக்கூடிய விளக்கு, விளக்கு தண்டு மேல ஒன்னு உயர்த்தி காட்டும். தெரியுமா, கர்த்தர் உன்னை தாழ்த்தி போக விட மாட்டார். உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் தேவன் உயர்த்தி 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 வைக்கிற விளக்காய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த விளக்குகள் ஒன்னில் உள்ள வெளிச்சம், லூக்கா 11:35 உள்ளது, ஒன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. 2:14 நான் வீணாக ஓடுறது வீணாக பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீ சுடர் ஒளி. அழகா தைரியமா சொல்றேன், சுடர்களை போல நட்சத்திரத்தை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இன்றைக்கு கவலைப்படலாம், துக்கமுகமா இருக்கலாம், வியாதி வரலாம், பிரச்சனை வரலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை படோடபமான வாழ்க்கை அல்ல, ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல. தேவனோடு சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. பாடுகள் உண்டு, சோதனைகள் உண்டு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்காத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காப்பார். உன் வழிகளில் எல்லாம் உங்கள் வழிகளை ஆகாய் சொல்றான் 1வது அதிகாரம் 5-7 உங்கள் வழிகளை சிந்திச்சு பாருங்க. நீ எப்படி நடக்கிற, நீ உன் வழி என்ன, எப்படிப்பட்ட வழி, எப்படிப்பட்ட வழியில் இருக்கா. சங்கீதம் 1:1 படி, பாவியின் வழியில் போகாதே, பாவியின் வழியை சிந்திக்காதே, பாவியின் வழியை நடக்காதே. உனக்கென்று ஒரு வைத்திருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வழி நியாயம். அவர் நியாயமா உன்னை வழி நடத்துவார். அநியாயம் போல தெரியும், நியாயமா கர்த்தர் வழி நடத்துவார், நியாயமா வழி நடத்துவார். ஒரு பாவமும் அறியாத யோசேப்பு 13 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தான். இது நியாயமா அநியாயமா? நம்ம உடனே சொல்லுவோம் அநியாயம் இல்ல, நியாயம். 13 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்ததுனால தான் எகிப்தின் ராஜாவாய் எகிப்தின் பெரிய ஒரு உயர்ந்த பதவியில கர்த்தர் அவனை உயர்த்தினார். 13 வருஷம் அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு உருவாக்கினார். உனக்கு வெளியே வர முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, உன் பேர் வெளியே வராதபடி உன்னை சஸ்பென்ஸா சில சமயங்களை கர்த்தர் அமுக்கி வச்சிருந்தால் கர்த்தர் ஒரு நாள் உன்னை வெளியே எடுப்பார்.
உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்த. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. நம்ம தூக்கி 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 எடுக்கிற கர்த்தராக்கம். பொறுமையோடு இருந்தார் யோபு, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. என்ன செய்வேன், எங்க போக முடியும், வழி எங்கே, வெளிச்சம் எங்கே கிடைக்கும், வீட்டுக்கு எப்படி வெளிச்சம் வரும், வெளிச்சம் வருவதற்கு வழி எங்கே, வாசமாயிருக்கிற இடம் எங்கே. அழுதிருப்பாரு, துடிச்சிருப்பாரு, கதறி இருப்பார். எங்க போவேன் நான், எங்க போனா எனக்கு வெளிச்சம் வரும், கதறி இருப்பார். வேதம் சொல்கிறது. ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கா 19 அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் ஒரு மனுஷன் வகை தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை எனக்கு பார்க்கணும். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது அவனுக்கு. வெளிச்சம் வாசமாயிருக்கிற இடத்திற்கு போகும் வழியை சொல்லுங்க, எங்கே, இவனுக்கு தெரியல. இயேசு எப்படிப்பட்டவரோ அதே எரிகோவில பிறவி குருடன் பார்வையடைந்து இயேசுவை மகிமைப்படுத்தினான். பிறவி குருடனை பார்வையிட செய்த இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு இயேசுவை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நிறைய ஜனங்களுக்கு தெரியல அவர் எப்படிப்பட்டவர் என்பது. சகையு என்ற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கணும். எனக்கு அவர் பார்க்கணும், எனக்கு அவர் பார்க்கணும். யோபு சொன்னா எனக்கு பேசணும், எனக்கு அவரை சந்திக்கணும், எனக்கு அவர் கூட பழகணும், எனக்கு அவரோட வழக்காடணும், நான் சில கேள்விகளை கேட்கணும். இதெல்லாம் யோபு சொல்றாரு. அங்கலைப்பு. சகைவுக்கு ஒரு ஆசை, இயேசுவை எனக்கு பார்க்கணும். முற்பிதாக்களுக்கு ஆண்டவரை பார்க்க ஆசை, ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பார்க்க ஆசை என்று கர்த்தரே சொல்றாரு. மோசேக்கு ஆண்டவரை பார்க்க ஆசை. நிறைய ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு. இந்த சகைவுக்கும் இயேசுவை பார்க்க ஆசை, ஆனா அவன் பாவி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, பாவியான மனுஷன் கூட இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். ஊர் மக்கள் சொல்றாங்க இவன் பாவியாகும், இவன் பாவி, நீச பாவின்னாருங்க. பாவி மாற்றம் அல்ல, நீச பாவி. எனக்கு சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்தது, நிறைய வருஷம் வந்தாங்க, 10-15 வருஷமா ஆராதனைக்கு வந்த ஒரு ஃபேமிலி கிட்ட ஒரு பையன் அவங்க மகன்கிட்ட பேசியிருந்தாரு. நீங்க இப்ப எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க சாந்தபுரத்திலே பாஸ்டர் ES மணி சர்ச்சுக்கு போறோம். ஐயோ அவன் பெரிய ரவுடி. எனக்கு சொந்தக்காரன், என் சொந்த ஊருக்காரன் எனக்கு விசுவாசிக்க பையன்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்க பாஸ்டர் ES மணி சர்ச்சுக்கு. ஐயா அவன் பெரிய ரவுடி, என் சொந்தக்காரன், எங்க சின்னையாவுக்கு மகன். சாட்சியை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ரவுடிய அவருக்கு பிள்ளையாய் மாத்தின கர்த்தர் எப்படிப்பட்டவர். கரங்களை அசைத்து கர்த்தரை சோதரன். சாட்சி சொந்தக்காரன், எங்க பெரியப்பா மகன் சொன்ன சாட்சி. இயேசுக்கு பக்கத்துல ரவுடி எல்லாம் பொடிங்க. 0, நான் -0. போகும்போது ஒருத்தன் சொல்லிருக்கான், இந்த பாரு இந்த சாமான்களை வச்சிருக்க கடைக்காரன் கடையில் ஆள் இல்லை, சாமான்கள் எல்லாம் வெளியே இருக்கு, நான் இன்னைக்கு போய் பசியார போறேன்னு சொல்லிட்டு போனானா. இவன் கண் முன்ன வச்சு அந்த கடையில் போய் இதை எடுத்து சாப்பிட்டுருக்கான். பக்கத்தில் நின்ன கடைக்காரன் வந்து அவனை அடிச்சு நுரைக்கிட்டான். டே என்னன்னா, நான் இன்னைக்கு பசியார போறேன், வாங்கிட்டு வரேன். இவன் சொன்னான், நித்தியத்தில் நமக்கு ஒரு இடம் வேணும்டா, இன்னைக்கு திங்கிறது பெருசு இல்லை, என்றைக்கும் உனக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீ வா, என் வழியில வா. புத்தி சொல்லணும். சில அறிவுகிட்ட ஜென்மங்களுக்கு புத்தி சொன்னாலும் கேட்காது, சிலதுக்கு சொல்லதுக்கு ஆளும் இல்லை. புத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நீங்க புத்தி சொல்லுங்க. நீங்க புத்தி சொல்லணும். ஒரு அல்ல சொல்லுங்க. கந்தாகிய மந்திரிக்கு ஏசாயா ஆகமங்களை வாசித்த உடனே புத்தி வரல.
அவன் கூட இருந்தவன் சொல்றான், பிலிப்பு கேட்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமங்களை நீர் வாசிக்கிறீரே, அதனுடைய அர்த்தம் உமக்கு தெரியுமா? அவன் சொல்றான், உன்னை போல வருது சொன்னாதானே தெரியும், சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லணும், பக்கத்து வீட்டில் சொல்லணும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. சகைவுக்கு ஒரு ஆசை, இயேசுவை எனக்கு பார்க்கணும், எனக்கு அந்த இயேசுவை பார்க்கணுமே, அந்த பள்ளத்தாக்கு லீலி எனக்கு பார்க்கணுமே, அந்த பரிமள தைலத்தை எனக்கு பார்க்கணுமே, அவர் 1000 பேரிலும் அழகுள்ளவர் அல்லோ, அந்த இயேசுவை எனக்கு பார்க்கணுமே என்று ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டதுதான் இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தி கேட்டது. இவனுக்கு ஆசை, அந்த இயேசு வந்துட்டாரு, நான் தேடிக்கொண்டிருந்த இயேசு வருகிறார், நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இயேசு இந்த ஊருக்கே வருகிறார், எரிகோவுக்கே வருகிறார் என்று சொல்லி பக்கத்தில் ஓடி ஓடி பார்த்தான். ஓடி ஓடி பார்த்தான், சொல்லுங்க, ஓடி ஓடி சொல்லுங்க, ஓடி ஓடி பார்த்தான். பக்கத்தில் ஒரு மரம் நின்றது, காட்டத்தி மரம். காட்டத்தி என்றால் பாவத்தை குறிக்கும். இவன் பாவி. உண்மையிலே இந்த பாவி எந்த மரத்துல தான் ஏறனா? பன்னிக்கு பிறந்தது என்னதான்? திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல பன்னி குட்டி போட்டால் ஏர்போர்ட் குட்டியா பன்னி குட்டியா? சொல்லுங்களா. இவன் அந்த மரத்துல ஏறணும். பாவம் செய்த பாவி பாவி வேற மரம் கிடைக்கலையா, அந்த மரத்துல ஏறுகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் வரும்போது அந்த இடத்துல அண்ணாந்து பார்க்க. லூக்கா 19:5 வாசித்து பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடம், அண்டர்லைன், அந்த அண்டர்லைன், எந்த இடத்துல எவன் ஏறி இருக்காரோ அந்த இடத்துல இயேசு நின்று பார்க்கிறார். நீ எங்கடா ஏறி இருக்கானே? ஏறாத, விழுந்தா கால் உடைஞ்சு போகும். சகைவே, ஓ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். நீ என் வீட்டுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன் வீட்டுக்கு வரணும். சகைவே, ஓ இறங்கி வா. லூக்கா 19:6 அவன் சந்தோஷத்தோட இறங்கின தெரியுமா? என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமாகையா, நன்மை என பாடி செல்வேன் வேத வீதிகள். என்ன சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான், மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் என கண்ணே சுவராய். இப்போ என்ன செய்வேன் மக்கண்ணே சுவரா. நன்றியால் எந்த உள்ளம் பொங்கி வழியுதே, நன்றியால் எந்த உள்ளம் பொங்கி வழியுதே. இன்று வரையும் என்னை காத்ததாலே தேவா, இன்று வரையும் என்னை காத்ததாலே. முடிய என்னை காத்து நடத்திடும், முற்று முடிய என்னை காத்து நடத்திடும். சத்துவம் ஈந்திடு நல் நண்பனே தேவ, சத்துவம் ஈந்திடும் நல் நண்பனே. நீளம் தன்னில் இழை தங்கிடும் நாளெல்லாம், நீளம் தன்னில் இழை தங்கிடும் நாளெல்லாம். ஏற்றுவனேவும் திருநாமம் அதை ஏற்றுவனேவும் திருநாமம். என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான், என் மேலுள்ளது சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் மக்கனே சுவராய். இப்போ என்ன செய்வேன் மக்கனே சுவராய். எந்த உள்ளம் பொங்கி வழியுதே, நன்றியால் எந்த உள்ளம் பொங்கி வழியுதே. என்று வரையும் என்னை காத்ததாலே தேவா, என்று வரையும் என்னை காத்ததாலே. அல்லேலூயா. சகைவே, ஒரு கூட்டார் ஒரு சத்தம் போட்டார், சகைவே அழுத்திருப்பான். என்னால் ஒன்றும் கூடாதையா. உனக்கு ரப்பர் வந்தாலும் சரிதான், பனைமரம் வந்தாலும் சரிதான், மாமரம் வந்தாலும் சரிதான், சொத்து வந்தாலும் சரிதான், பென்ஷன் வந்தாலும் சரிதான், சம்பளம் வந்தாலும் சரிதான், ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. சகிவே அப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? அழுதிருப்பான். உள்ளமெல்லாம் ஒரு குதையாவும் தான் நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையாவும் தான் அழுதிருப்பான் தெரியுமா? எப்பா என் பேரை யார் அவருக்கு எழுதி கொடுத்தது? என் பேரை அவருக்கு யார் எழுதி கொடுத்தது? என் சாட்சி முடிஞ்சா நாளைக்கு சொல்லுவேன், ஆண்டவர் சொல்ல சொன்னா சொல்லுவேன். திடீர்னு ஒருவர், நான் ரட்சிக்கப்பட்டது 85, 86 நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது.
என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட்டி போயிருக்காங்க. இப்போது திடீர்னு வாங்கடே வாங்கனே அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க. நான் போறேன் கரூர் சொல்லி பேச, யார் அந்த இஎஸ் மணி? அப்பா என் உள்ள டபார்னு உடைஞ்சிட்டு, யார் அந்த இஎஸ் மணி? நான் என்கிட்ட இருந்த ஒரு தட்டி அண்ணே உங்களா தான், சும்மா இருக்கு. இந்த கூட்டத்தில் 5000 பேர் இருப்பான், அதில் எத்தனை 1000 பேர் வந்திருப்பான் இஎஸ் மணி. நானா? சரி. அடுத்தார், யார் அந்த இஎஸ் மணி? ஒரு நிமிஷம், அண்ணே உங்களை தானே 7 மரணத்தினால் பாதிக்கப்பட்டு உள்ளம் உடைந்து காணப்படுகிற மகனே ஒன்னதான் நான் சொல்றேன். நானா? அவர் பேசுற இடம் ஏகதேசம் ஒரு 200 அடி இருக்கும் தூரத்தில் மேடையில். நான் இங்க இருக்கேன். நானா? நீதான். நானா? நீதான். உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்க. யார் அந்த மனுஷன்? அந்த ஆளை இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. இந்த பிரசங்க நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்துக்கு நான் போனதே கிடையாது. எனக்கு தெரியாது. யாரோ கூட்டி போயிருக்காங்க. யார் அந்த இஎஸ் மணி? பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். வெளிச்ச வாசமா இருக்கும் இடத்திற்கு போகும் வழி எங்கே சொல்லுங்க? பாவம், அநியாயம், அக்கிரமம் செய்த என்ன ஆண்டவர் கூப்பிட்டாரு. யார் அந்த இஎஸ் மணி? சகீவே, நான் உம்மைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உம்மை பார்க்கதானே வந்தேன். நீர் என் பேரை சொல்லி கூப்பிட்டுறே. பேரை சொல்லி கூப்பிட்டுறே. அழுதுருப்பான் சகையு. நான் உன் வீட்டுல தங்கணும், இறங்கி வா. சாடி இருப்பான் தெரியுமா? ஏசு எங்க வீட்டில், ஏசு எங்க வீட்டில், ஏசு எங்க வீட்டில் தங்கணுமா? எனக்கு ஒரு பிலீவர் உண்டு எருதூர் கடையில். சில வருஷத்துக்கு முன்னுக்கு நானும் என் மனைவியும் அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட் போகிறோம். போகும்போது எப்போ ஆஸ்டப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரையும் கையில் தூக்கிட்டு அங்கே ஓடுறாங்க. அப்பா உட்காருங்கப்பா, அப்பா உட்காருங்கப்பா, அப்பா உட்காருங்கப்பா, அப்பா சொல்லாம வந்துட்டீங்களே, அப்பா உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. நான் சொன்னேன், எங்கம்மா உட்கார? ஒரு சேர் கிடக்கு, அந்த ஒரு சேரை நீ இல்லாம கையில வச்சிருக்கா. இங்க விசுவாசிய கையில ஒரு சேர், இருந்த சேரை கையில தூக்கி வச்சுட்டு அது என்ன சுத்தி சுத்தி கூப்பிடுது. அப்ப உட்காருங்கப்பா. உட்கார வேண்டிய சேர் யார் கையில இருக்கு? அந்த சிஸ்டர் கையில இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வந்தார். இந்த செய்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இந்த கர்த்தர் உன் வீட்டில் வந்தால் உன் வீட்டில் இயேசுவுக்கு இடம் உண்டோ? நீ எதை தேடுகிறாயோ அந்த வெளிச்சம் இயேசு, அந்த வெளிச்சம் இயேசு. யோவான் 8:12, நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். கூப்பிடு. நான் உலகத்துக்கு வெளிச்சம்டா. இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே நான் வெளிச்சம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. சொல்லுங்க, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. சகிவே, சீக்கிரமா இறங்குவோம். உன் வீட்டில் தங்கணும். லூக்கா 19:6 சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட கூட்டிட்டு வர. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வந்தால் கூட்டு போறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் இயேசுவை கூப்பிட போறீங்க? அல்லேலூயா. இயேசுவே வாங்க, அன்போட கூட்டிட்டு போயிருப்பான் தெரியுமா? இயேசு வராருன்னா, அவன் இயேசு இங்க வராருன்னா வராரு, ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, சீசர்கள் கூட வராங்க. இயேசு வராருன்னா சகிவுக்கு ஆள் கொஞ்சம் கொள்ள, அதனால தான் அவன் மேலே ஏறினான். அவன் கொள்ளை, அதனால தான் மேலே ஏறினான்.
இன்னைக்கு நிறைய நெட்டேன்னு மேலே ஏறுறான். ஒரு அல்ல சொல்லுங்க, மேலே ஏறினான் இயேசுவை கூட்டிட்டு அங்க அவனால முடியல. வாங்கப்பா இயேசுப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. வாங்கப்பா, கூட்டு போறான். வாங்கப்பா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நான் பாவிப்பா. ஆனா பாவி கூட போறார் இயேசு. அநியாய வட்டி வாங்கக்கூடியவங்க போறார் இயேசு. அநியாயக்காரன் கூட போறார் இயேசு. துன்மார்க்கம் கூட போகிறார் இயேசு. என் வீட்டு நிலைய புடுங்கினவங்க போறார் இயேசு என்று சகைவை குறை சொன்னார்கள். பாவிதான், நான் நீச பாவி, தொடச்சு போட்ட கந்த துணிப்பா, செத்த நாய், ஒண்ணுக்கு உதவாதந்தாப்பா. ஆண்டவரே, நான் ஒருத்தங்கிட்ட அநியாயமா வாங்கினது உண்டா, நான் தெரியா திருப்பி கொடுக்கிறேன்ப்பா. அப்ப 10 ரூபாய் ஏமாத்தலா 40 ரூபா கொடுக்கப்பா. 10 ரூபாய் ஏமாத்திரா 40 ரூபா கொடுக்கப்பா. சொல்லுங்க, 10 ரூபாய் ஏமாத்திரா சொல்லுங்க, 10 ரூபாய் ஏமாத்திரா, 100 ரூபாய் ஏமாத்திரா 400 ரூபா கொடுக்கப்பா. 1000 ரூபாய் ஏமாத்திரா, என் கிளனிக்கு போகுது, சவுண்ட் வரட்டு. எத்தனை பாவத்தை அறிக்கை செய். நீ 100 ரூபாய் ஏமாத்திரா 400 ரூபா கொடு. நீ 1000 ரூபாய் ஏமாத்திரா 4000 ரூபா கொடு. கணக்கா பிள்ளை வாங்காம போக மாட்டாரு, எஜமான் வாங்காம போக மாட்டாரு, முதலாளி வாங்காம போக மாட்டார். உன் கணக்கில் வரவு வைப்பார், அங்க பேலன்ஸ்ல எழுதி வைப்பார். நம்மகிட்ட கணக்கு கேட்கிற கர்த்தர், ஆண்டவரே அநியாயமாய் வாங்கிறதோ நாளை தெரியா திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவரே என் சொத்துல பாதியை கொடுக்கிறேன். பாதி சொத்து கள்ள சொத்து, ஏமாத்தி வாங்கினது, அது ஏழைக்கு இன்னைக்கு கொடுத்துருவேன்னா. ஆண்டவர் சார், இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு இப்ப வெளிச்சம் வருது. இந்த வீட்டுக்கு இப்போது வெளிச்சம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வெளிச்சம், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, பாவியாய் இருந்த சகையு, அநியாயக்காரனாய் இருந்த சகையு, அக்கிரமக்காரனாய் இருந்த சகையு இப்போது ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் சோதரம். வெளிச்சம் வாசமாய் இருக்கிற இடத்திற்கு போகும் வழி எங்கே? இப்ப சகையு வெளிச்சத்தை கண்டு கொண்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் இழந்து போன தேடவும் ரட்சிக்குமே. 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற உண்மை சகையில அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவத்தை எறிந்துவிட்டு, அநியாயத்தை எறிந்துவிட்டு, தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு இயேசுவிடத்தில் வந்த சகையு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சகையுக்கு உள்ளத்துல பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தினுடைய இளையகுமாரன் அநேக பேர் நல்ல வழிக்கு வராதபடி வழி விலகி போனார்கள். நீ நல்ல வழியில வந்தால் உனக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும். வழி விலகி போனவர்கள் சிலரை உங்கள் சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். வழி விலகி போய் கஷ்டப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கம் பாவத்தினாலே ஜீவித்து தன் ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டான். எல்லா சொத்துக்கள் அழிஞ்சு போச்சு, அழிச்சிட்டான். 16வது வசனம், குறைவுபட தொடங்கினான். 16வது வசனம், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் பன்னிக்கு வைக்கிற தவிட்ட திங்கிறதுக்கு ஆசைப்பட்டான். தவிடு தந்தையை விட்ட பின்பு
தவிடுதானாகாரமோ தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியனை பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியனை கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. அழுதுருப்பான் அப்பா பாவம் குறைவுபட தொடங்கினான். தவிடு கூட கிடைக்கல. 17வது வசனம் சொல்கிறது அவனுக்கு புத்தி தெளி. இப்ப நிறைய பேருக்கு புத்தி தெளியல்ல. அவனுக்கு இப்ப புத்தி தெளியுது. தவிடு திங்க வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்ட போது, ஆமா நான் யாருக்கு மகன்? சீமானுக்கு மகன், நான் எஜமானுக்கு மகன். எங்க அப்பாவுக்கு கூலிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நானோ பசியினால் உன்னை சாக சொன்னது யாரு? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வழியை விட்டு இளையகுமாரன் விலகினான். ஆண்டவருடைய வழி உத்தமனுக்கு அரண், பாவியின் வழி மரணம். நான் சாக போறேன். அவன் சொன்னான், நான் சாகிறனே, நான் சாகிறனே. அவனுக்கு யாரும் ஆகாரம் கொடுக்க முடியல, தவிடு கூட கொடுக்கல. அவனை புத்தி தெளிந்த போது சொன்னான், எங்க அப்பா வீட்டில் ஏராளமான கூலிக்காரர்கள், அவங்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கு, நான் பசியினால் சாகிறேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். மனம் திரும்பினான். மனம் திரும்புகிற பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. இளையகுமாரன் மனம் திரும்பினான். நீ சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துரு, அவன் மன்னிச்சிருவான். அல்ல சொல்லுங்க. சாட்சிக்கு பைசா கொடுத்து அவனை ரெக்கமெண்ட் பண்ணி அவனை காரை கொண்டு போய் அவனை கூட்டிட்டு போய் சாட்சி சொல்லு சொல்றத விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துரு. தம்பி என்ன மன்னிச்சுக்க, அண்ணன் என்ன மன்னிச்சுடுங்க சொல்லு, மன்னிச்சிருவாங்க. குற்றம் இல்லாதவங்க நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்ம பாவம் இல்லை என்பமையான நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நம்ம எல்லாரும் பாவி தானே, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இவன் அழுத்திருப்பான், கதறி இருப்பான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போய், அப்பா நான் பரலோகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செய்தேன். பாவம் செய்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறான், தகப்பனுக்கு விரோதம் பாவம் செய்தான். அதனால சொன்னா, உன் மகன் சொல்ல தகுதி இல்லப்பா, உன் மகன் சொல்ல தகுதி இல்லை, ஒரு தகுதி கூட உன் மகன் சொல்றதுக்கு எனக்கு இல்லப்பா. உன்னை கூலிக்காரன் ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்ப்ப மாதிரி சொமட்டு கூலி கூலிக்காரர் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளோன்னு சொல்லுவேன் என்று சொல்லி 20வது எழுந்து புறப்பட்டு தகப்பனிடம் வந்தான். அதான் மனம் திரும்புதான். நீ மனம் திரும்பு. வெளிச்சத்திற்கு போகும் வழி எங்கே? வெளிச்ச வாசமாய் இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? நீ மனம் திரும்பு. பன்றி கூட்டத்தை தூக்கி எறி, பாவி கூட்டத்தை தூக்கி எறி, வேசி கூட்டத்தை தூக்கி எறி, துன்மார்க்கத்தை தூக்கி எறி, தகப்பனிடத்திற்கு வா. உனக்கு மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுவைகளை உங்களுக்கு சொன்னேன். சமாதானம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு, இயேசு, இயேசு மாத்திரமே. விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. உன்னை ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அப்போஸ்தலர் 4:12 அவரால் எது ரட்சிப்பு வேற ஒருவராலும் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேல் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். அப்பாட்ட ஓடி வரான். மகன் வருகிறான் என்பதை கேள்விப்பட்ட தகப்பன், வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பன் ஓடுகிறார். பாருங்க, தகப்பனும் ஓடுறாரு, மகனும் ஓடுகிறான். தகப்பனும் ஓடுகிறார், மகன் ஓடுகிறார். தகப்பன் ஓடுகிறார், மகன் ஓடுகிறான். எனது விளக்கே எரிய செய்தே, எனது விளக்கே எரிய செய்தே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே.
ஐயா சோத்திரம், இயேசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இயேசையா சோத்திரம். அணைச்சு போனீருடைய விளக்கு ஐயோ அணைச்சு போச்சே. பட்டி கூட்டத்துள் என் விளக்கு அணைஞ்சு போச்சே. படுபாவி அந்த துன்மார்க்கமா ஜீவித்த நாட்கள் என் விளக்கு அணைஞ்சு போச்சே. வேசிகளிடத்தில் போற போது அணைஞ்சு போச்சே. அநியாயம் செய்த போது அணைஞ்சு போச்சே. பொய் சொல்லும் போது என் விளக்கு அணைஞ்சு போச்சே. உன் விளக்கு அணைஞ்சு போக கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு. வீணான ஒரு வார்த்தையும் பேசாத. ஒரு வார்த்தை அடுத்த குடும்பத்தை குறித்து கோள் சொல்லாத, கெடுத்து பேசாத, ஒருவரை பற்றியும் பேசக்கூடாது. ஒன்ன பாரு, ஒன்ன பாரு. நீ குணப்படு, நீ குணப்படு பாவி, நீ குணப்படு. எனக்குள்ள பாவம் இல்லை, நம்ம தப்பு, நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் அப்பாவுக்கு தெரியும். அறிக்கை செய்தான், அப்பா என்ன மன்னிச்சிருங்க. மகன் மனம் திரும்பி வருகிறான். தகப்பன் கட்டி அணைத்து மனதுருகி ஓடி கட்டி அணைக்கிற தகப்பன் தெரியுமா? முத்தம் செய்தான். அல்லேலூயா. உன்னை தூக்கி சுமக்கிற தகப்பன் மாத்திரமல்ல, உன்னை கட்டி அணைக்கிற தகப்பன் தெரியுமா? உனக்கு இறங்குகிற தகப்பன் தெரியுமா? இறங்குவார். என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, யாருக்கு விரோதமா பேசியிருந்தாலும் சரி, நீ மன்னிப்பு கேளு. சகோதரனுக்கு விரோதமா பேசுறாயா, சகோதரிக்கு விரோதமா பேசுறாயா, சபைக்கு விரோதமா பேசுறாயா, ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறாயா, உறவினர்களுக்கு விரோதமா பேசுறாயா, அண்ணனுக்கு விரோதமா பேசுறாயா, தம்பிக்கு விரோதமா பேசுறாயா, விசுவாசிகளுக்கு விரோதமா பேசுறீங்களா, மன்னிப்பு கேளு. ஆண்டவர் மன்னிச்சிருவார். பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாவத்தை அவர் மன்னிப்பார், உன் அநியாயத்தை மன்னிப்பார், அக்கிரமத்தை மன்னிப்பார். என் மகனுக்கு ட்ரெஸ் கொடுங்க, நல்ல வஸ்திரத்தை கொடுங்க. ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க, முத்திர மோதிரத்தை கொடுங்க. சோத்திரம். என் பிள்ளைக்கு பாதரட்சியை கொடுங்க, என் பிள்ளைக்கு கொளுத்த கறி வச்சு நல்ல சாப்பாடு கொடுங்க. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மனம் திரும்பி வந்தவனுக்கு அவன் வெளிச்சத்தை கண்டுகொண்டான், வெளிச்சத்தை கண்டுகொண்டான். அவன் பாவத்தை அறிக்கை செய்த போது இளையகுமாரன் வெளிச்சத்தை கண்டுகொண்டான். வழி தப்பி போனவன் தகப்பனத்துக்கு திரும்பி வருகிறான். வழி தப்பி போனவன் திரும்பி வந்ததினால் இளையகுமாரன் வெளிச்சத்தை கண்டுகொண்டான். வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? தகப்பனிடத்திற்கு திரும்பி வா, தாய் வீட்டுக்கு திரும்பி வா. திரும்பி வந்து இந்த சபையில ஆராதிச்சு பார். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. எங்க சர்ச்சில் இருந்து ஒருத்தர் போயிட்டாரு. 5 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதித்தார். ஒரு அல்ல சொல்லுங்க. திரும்பி வந்தவருக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? திரும்பி வா, திரும்பி வா. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல ரூத் ஆகாரை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது. சூருக்கு போகிற வழியில ஆகாரை, அடிமை பெண்ணாகி ஆகாரை, அடிமை பெண்ணாகி ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே போறாய் என்று கேட்டான். அவள் தன் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன், விலகி போறேன். நாச்சியார் எருசலேம், சபை, சாராய் சபை, தாய் வீடு, அப்பத்தின் வீடு. சாராயை விட்டு நான் ஓடி போறேன். இந்த ஓடி போற கேஸ் இருக்கு தெரியுமா? பீடி உஷா போலதான். தா ஓடனா பிள்ளையும் ஓடும். ஒரு அல்ல சொல்லுங்க. எங்க சர்ச்சில் இருந்து ஓடனா அவளுக்கு பிள்ளையும் ஓடிட்டு. இந்த செய்தி அவளையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பா, ஓடிட்டே இருப்பா. ரன்னிங் ரேஸ் ஓடாத, அமர்ந்து இருந்து. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிங்க. அமர்ந்திருங்க, கொஞ்சம் காலை வச்சுட்டு உட்காரு. குடுகுடுப்பு ஆகாது, அடங்கி இரு. ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன? ஆசி ஆகாட்டத்தை கேட்கணுமோ?
எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்க இருந்து வாரா? நீ எங்கம்மா போறா? அவ நான் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். என்னை ஏத்தி ஒருத்தி விட்டாளே, ஆபிரகாமுக்கு மனைவியாக ஒருத்தி கிளவி என்னை ஏத்தி விட்டாளே, அவளை விட்டு ஓடி போறேன். கள்ளி, நான் அவளை விட்டு ஓடி போறேன். என்னை ஏற்றி விட்டவளை விட்டு ஓடி போறேன். எனக்கு ஆசீர்வாதமா வந்தது தந்ததை அவளை விட்டு நான் ஓடி போறேன். என்னை உயர்த்தினவளை விட்டு ஓடி போறேன். என்னை ரட்சிப்புகள் நடத்தினவளை விட்டு ஓடி போறேன். பி கேர்ஃபுல், எச்சரிக்கை. நீ ஓடி போற கேஸ் இல்ல. ஆகாரே எங்கிருந்து வர? நான் அங்கிருந்து வரேன். எங்க போறா? நிலையில்லாத உலகத்திலே நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. அடி வசனவாசி. உடனே தூதன், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியரண்டைக்கு திரும்பி போ. நான் அவளை கிளவி நீயாசனே, திரும்பி போ. அவள் கையின் கீழ் அடங்கிரு. கிளவிய கையின் கீழ் அடங்கிரு. அவதான் ஒன்று சொல்லிட்டாள்னா, மாமியாருக்கு கையின் கீழ் மருமோளை நீ அடங்கி இரு, கொஞ்சம் அடங்கு. அடங்காத கிடாரியா தெரியாத கசாப்பு கடையில கசாப்பு போட்டுருவான். அடங்கு, சபைக்கு அடங்கு, ஊழியக்காரனுக்கு அடங்கு, தாய்க்கு அடங்கு, தகப்பனுக்கு அடங்கு, புருஷனுக்கு அடங்கி இரு. ரிட்டர்ன் போ. எங்க போறாங்க? போ. போய் நான் வரவே மாட்டேன், உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு முகத்துல நீ முழிக்கணும். அவட்ட போய் அடங்கி இருன்னு சொன்னான். அடங்கி இருந்தா கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதித்தார். நீ அடங்காம இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்சம் அடங்கி இருங்க. என்ன, இயேசு வரப்போகிறார். அடங்கு. சில மாமியாரும் அடங்காது. அவளுக்கு ஏற்ற மருமகளை தான் கர்த்தர் தருவார். ஏற்ற துணை, ஆதாமுக்கு ஏற்ற துணை. ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். எனக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் தந்தார். எப்போதும் ஒட்டு புல்லு போல என்னோடு ஒட்டி கொள்ளும். ஒரு அல்ல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. என் மனைவி இங்க இருக்கனால சொன்னேன். ஒட்டு முள்ளு போல அப்படி ஒட்டி கொள்ளும். கர்த்தர் இணைந்து இந்த 39 வருஷம் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஒட்டிக்க அகரே, தன் நிச்சயா போகாத, உன் நூப்புல போகாத. நான் ஒரு இடத்துல கார் போகும்போது தம்பி போட்டுன்னேன், போச்சு. அங்க இங்க வழி இல்லைன்னு எழுதி போட்டிருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க. ரிட்டர்ன் திருப்பி அடித்தான். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தோம். உன் வழியில போகாத. கர்த்தருடைய வழி செம்மையான ஒரு காரணம். ஆண்டவருக்கு வழியில வா, என் ஆண்டவருடைய வழியில வா, கர்த்தருடைய வழியில வாருங்க. ரூத், நகோமி மன்னிக்கணும். இந்த ஆகார் சாராய்கிட்ட போய் அடங்கி இருந்தா வழி தப்பி போனான், ரூட்டு மாறி போனான், சண்டை போட்டு போனான், கோபத்தில் போனான். ஆனா அடங்கி இருந்தா அவளுக்கு வழியை விட்டுட்டா, கேன்சல் பண்ணிட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான். வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்திற்கு எங்கே வழி, அந்த வழியில வந்துட்டான். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நகோமியை பாருங்க. ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரூத் 1:1 வாசிக்கும் போது, எடுத்தவங்க பிள்ளைகள் வாசிங்க, உடனே வாசிங்க. வயசான ஆளு வசனம் எடுக்கும்போது கொஞ்சம் பிந்ததான் செய்யும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் வரதான் செய்யும். அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் பஞ்சம் ஊர்ல வந்தது. அப்பத்தின் வீட்டுல பஞ்சம் வரும், குறைவு வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், சோதனை வரும், வேதனை வரும். நம்ம வீட்டுல நான் ஆசையோட நான் சாப்பிட வந்திருக்கேன். என் மனைவி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா, நான் உடனே உட்காருறேன். நான் சாப்பிட்டேன். கைகளுவ தண்ணி கொடுத்தா உடனே சாப்பிட்டேன். சாப்பிடுவேன். இந்த பருப்பு குழம்பு சாப்பிடுங்க, சாப்பிட்டேன். இது கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க. இந்த மோர் குழம்பு சாப்பிடுங்க. ரசம் விட்டுருக்கேன் பாருங்க, நானும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரி, மனைவியை உட்கார வச்சு நான் தான் எல்லாம் கொட்டிட்டு போக மாட்டேன். உடனே மனைவியும் சாப்பிட சொல்லுவேன்.
அது கல்யாணம் பண்ண அன்னையிலிருந்து கல்யாணத்து அன்னைக்கு சோறு கொடுக்க சொன்னாங்க, மீதி வச்சேன். உங்களுக்கு தந்தாங்களோ தரலையோ, என்ன கொடுக்க சொன்னாங்க. என் கல்யாணத்து அன்னைக்கு நான் சாப்பிட்ட உடனே பாதி சாப்பாடை வச்சு கொடு, உன் மனைவி சாப்பிடட்டும்னாங்க. உடனே என் மனைவிக்கு சாப்பாடை கொடுக்க சொன்னாங்க. கொடுக்காதவங்களுக்கு தெரியாது, திங்காதவங்களுக்கும் தெரியாது. நான் கொடுத்தேன். கர்த்தர் சோதரன் இத்தனை வருஷ காலமும் மனைவி சாப்பிட்டாளா என்பதை விசாரித்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அவன் எனக்கு சாப்பாடு போட்டு தந்துக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், வெட்டிக்கிட்டே இருக்கேன். உடனே அவ்வளோ உட்கார வச்சு நீ சாப்பிடு, நான் விளம்புறேன்னு. அவள் சாப்பிடுவா தெரியுமா? போட்டேன், சோறை போட்டேன், குழம்பு ஊற்றுங்க. ஐயையோண்ணா, என்ன ஐயையோ, நான் என்னை கூட்டு குழம்பு ஒன்றுக்கும் உப்பு போடலை. ஒரு அல்ல சொல்லுங்க. நான் தின்னது ஒன்றுக்கும் உப்பு இல்லை. மனைவி சாப்பிட்டோன்னு நினச்சிட்டா நான் உப்பு போடலைங்க, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுத்தது உப்பு போடாதது தின்னுட்டீங்களப்பா அண்ணா. என் மனைவி சந்தோஷமா செல்போன்ல விளையாடாம புருஷன்கிட்ட இருந்து சோறு போடும்போது உப்பு ஒரு குறைவில்லை. ஆனா இப்போ உள்ள மனைவி சோறை போட்டு கொடுத்துட்டு அவன் செல்போன்ல டக்கு 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 அடிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் தொண்டையில விக்கி விக்கி செத்தவன் நிறைய பேர் உண்டு. சோறு விக்கி செத்திருக்கான் நிறைய பேர். ஒரு சிக்கனை கடிச்சு எடுத்திருக்க ஒருத்தன் வெளியே எடுக்க முடியாம அந்த சிக்கன் உள்ளுக்கு இருக்கும் போதே செத்துட்டான். அவன் 1:30 மணிக்கு ஒரு கழிச்சு வந்து பார்த்திருக்கா டெட் பாடி. நீ என்னோடு ஒரு அல்ல செல்போனை அடிச்சு ஓட்ட. புருஷனுக்கு சோறு போட்டு கொடுத்துட்டு செல்போன்ல பேசுறியா, நீ உருப்பட மாட்டா. புருஷனை ஆகாரம் கொடுத்தா போஷிப்பிக்கணும். எங்க வீட்டுக்காரரு சாப்பிட மாட்டாரு, காரணம் நீ கொடுக்கல, அதான் ஹோட்டல்ல சாப்பிடுறாரு. பைபிள் சொல்லுது. நகோமி புருஷன்கிட்ட இலக்கி இலக்கி வாருங்க வாருங்க வாருங்க. பஞ்சம் பஞ்சம்னா நீ சித்திரவதை செய்வா. போவாஸ் குடும்பம் அங்கதானே இருக்கு. போவாஸ் குடும்பம் சாகலையே. பாருங்க, சில மனைவியே சில வீட்டுல பிரத்யேகமா போவோம், தனியா போவோம், தனியா பொங்கும். வாருங்க வாருங்க. இவனை பொறுக்க முடியாம போயிடுவான். அங்க போய் புருஷன் செத்தான், 2 பையனும் செத்தான், 3 மரணம். வழி தப்பி போன பெத்லெகேம் அப்பத்தின் வீட்டை விட்டு போன நகோமிக்கு 3 மரணம். ரூத் 1:6 நினைக்கிற வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, ஆண்டவர் எங்களுடைய ஜனங்களையே தேசத்திலே சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. இவ்வளவு நாளும் பட்டினியா போட்டாரு, ஆகாரம் அருளினார் என்று நான் கேள்விப்படுகிறேன். செல்ல மருமக்கமாரே, ரூத்தே, ஓர்பாளே, உங்க அப்பா வீட்டுல இருங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஓர்பாள், மாமியார் போறீங்களா? போயிட்டு சந்தோஷமா போயிருங்க, இனி உங்க கூட வந்து பிரயோஜனம் இல்லை, போயிருங்கன்னா கடைசியில் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பினாள். போயிட்டா. ரூத்து சொன்னா நான் போக மாட்டேன். ரூத்து நீ போ, நான் போக மாட்டேன். ரூத்து 1:16-17 வாசித்து பாருங்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தெய்வம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்க மரணம் அடைந்து அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்க அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாது உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது. அதான் ஒரு சபையை விட்டு மரணம் தான் பிரிக்கணும். மரணம் தான். நகோமி சபை, இன்பமானவள், காஸ்பல், சுவிசேஷம் என்று அர்த்தமாம். சபையை விட்டு மரணம் தான் நம்மளை பிரிக்கின்றான். என்ன வந்தாலும் சரி, குளித்தர் 6 பொங்கி வரதான் செய்யும். இன்னும் ஒரு நாள் வந்து இல்லையா, குளித்தர் 6 பொங்கினாலும் சரிதான். வயநாட்டில் மேலிருந்து கீழே வந்தது போல இங்க வந்தாலும் சரிதான், வாரிக்கொண்டு போனாலும் சரிதான். சோதரன், நீ திரும்பு, மனசு திரும்பு, மனம் திரும்பு. உறுதியா இருக்கணும், சபையில உறுதியா இருக்கணும். ஆண்டவருக்கு பிள்ளைகள் ஒரே ஒரு வாழ்க்கை, இனி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. நமக்கு தந்தது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையிலே நம்ம சந்தோஷமா வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையா ஜீவிக்கணும். நகோமி ரிட்டர்ன் அடிச்சா, திருப்பி வந்தாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். அங்கு வேதம் சொல்கிறது, அவ கூட வந்த 10 தலைமுறைக்கு ஊருக்கு வரக்கூடாத, பெத்லெகேமுக்கு வரக்கூடாத, எருசலேமுக்கு வரக்கூடாத, சபைக்கு வரக்கூடாத அந்த மோவாபிய சந்ததியாகிய ரூத்தோ அவ செய்த கிரியைக்கு தக்க பலன், நல்ல கிரியை
பெற்றதுனால, கிருபை பெற்றதுனால, அவள் நற்கிரியை செய்ததுனால, அவள் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்ததுனால அவள் காப்பாற்றப்பட்டாள். ரூத்து 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். வழி தப்பி போன நகோமி மரணத்தை சந்தித்தாள். வழி தப்பி போன இளையகுமாரனும் மரணம், நான் சாக போகிறேன் என்று சொன்னான். மரணம் மரணம். யோனா 1:3 வாசித்து பாரு. யோனா நினிவேக்கு போய் என்று ஆண்டவர் சொன்னான். தர்சீசுக்கு புறப்பட்டு போனான். கடல்ல கொந்தளிப்பு வருது, கப்பல் தள்ளாடுது, எல்லா பொருளையும் நஷ்டப்படுத்தினார்கள். நம்ம செத்துருவோம், இனி தப்ப முடியாது என்று நினைத்த போது மாலிம்பி சொல்றான், எப்படியாவது யாருனால வந்ததுன்னு துண்டுகுலுக்கி போட்டான். யோனாக்கு பெயர் வந்தது. யார் அந்த யோனா? தூக்கிட்டு வான்னா. அவன் கப்பலின் அடித்தளத்தில் தூங்கி கொண்டிருக்கிறான். தூக்கிட்டு வந்தாங்க. நீ யார்? நான் எபிரேயன். யாரால் வந்தது? என்னால் வந்தது இந்த புயல். என்ன தூக்கி கடல்ல போடுங்க. அவன் மேலதுன்னு நிற்கான். கப்பல்ல இருந்து சாடனாலே செத்துருக்கலாம். அவன் என்ன தூக்கி நீங்க போடுங்கன்னா. யோனா மேலிருந்து சாடி இருந்தால் தற்கொலை, நரகம் கிடைக்கும். ஆனா இவனை தூக்கி கடல்ல யாரும் போட்டா இது இரத்த சாட்சி, இவனுக்கு பரலோகம் கிடைக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க, எப்படி புத்தி பாருங்க. சிலவன் ஞானமா பேசுவான், பேசுறது ஞானம் போல இருக்கும், ஆனா செய்யது அத்தனையும் அநியாயம். ஆண்டவர் இதை பார்க்காரு. யோனா நீ ஆழத்துக்கு போடான்னா. ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். நவுக்கு நீ முடிச்சு கொண்டு போயிட்டு 3 நாள் குடலுக்குள்ள நாத்தம், நார வச்சு போடுவாரு. கீழ்ப்படியாம போன யோனாவை போல் இருந்தால் நார பண்ண போடுவார். 3 நாள் நாரி விட்டு கிடக்கான். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். அழகா சொன்ன, நான் பாதாளத்துக்குள்ள போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. வெளியே மனம் திரும்பின யோனாவை வெளியிலே கக்கி போட்டது. அவன் நினிவேக்கு போனான், பிரசங்கம் பண்ணான். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், ராஜா உள்பட. ரிட்டன் வழி தப்பி போனவன் திருப்பி வந்ததுனால அவன் ஆசிரிக்காட மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டான். அவன் ஆசிரிக்கப்பட்டான். இந்த நல்ல வேளையில ஒரு நாகமான் கூட தன்னுடைய வாழ்க்கையில வழி தப்பி போறான். முடியாது, என்னுடைய நாட்டை நான் ஞானசாரம் எடுக்க வேண்டுமானால் ஆபினாவும் பர்பாரும் என் வீட்டில் இல்லையோ, என் நாட்டில் இல்லையோ என்று கோபத்தோடு உக்கிரத்தோடு திரும்பி போனான். குஷ்டம் தீரல்ல. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தான்ல இறங்கி அவன் ஞானசானம் பெற்றான். அவன் குஷ்டரோகம் மாறிற்று என்று வேதம் சொல்கிறது. ராத்திரி வேளையில் வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? நீ பொல்லாத வழியில் போகாதபடி, துன்மார்க்க வழியில் போகாதபடி, மோசமான வழியில் போகாதபடி நல்ல வழி, நானே வழி, ஒளி, ஜீவன், சத்தியம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவாகிய வழியிலே நீ வந்தால் உனக்கு வெளிச்சம் உண்டாகும் இடம் உனக்கு கர்த்தர் காட்டுவார். அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம். வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடம் எங்கே? இயேசு, இயேசு, இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். செய்யா சோத்திரம் இசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எனது விளக்கே எரிய செய்தே, எனது விளக்கே எரிய செய்தே, இருளை ஒளியாக்கினே. அல்லேலூயா. இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, பாதியிலை தாண்டிடுவே, பாதியிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை சோதரப்படுவோம். ஹாலா ரபல தரபி கதர்பியா பய ரசகாரமால தரபி கந்தர பர 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 பரசியா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வலது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. ஹalleluya. திரளான இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? வெளிச்சம் வாசமாய் இருக்கிற இடம் எங்கே? இயேசு இயேசு இயேசுவிடத்தில் வந்தவருக்கு வெளிச்சம் உண்டு. இயேசுவிடத்தில் வந்தவருக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவிடத்தில் வந்தவருக்கு மகிழ்ச்சி உண்டு. இயேசுவிடத்தில் வந்தவருக்கு அற்புதம் உண்டு. இயேசுவிடத்தில் வந்தவருக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, வியாதிகள் குணமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கரங்களை அசைத்து எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சம் வாசமா இருக்கிற இடம் இயேசு, இயேசு, இயேசு மாத்திரமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அருமை ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, சபையே, இயேசுவை நோக்கி பார், நீ பிரகாசம் அடைவார். இயேசு வாசமா இருக்கிறார். உன் வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் தொழிலில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் பிள்ளைகள் படிப்பில் வாசம் பண்ண விரும்புகிறார். வெளிச்ச வாசமாயிருக்கிற இடம் இயேசுதான். இயேசுவிடத்தில் கடந்து வாருங்கள். நீ வேதனையோடு வந்திருக்கிறாய் சகோதரி. உன் வேதனை கர்த்தருக்கு புரியுது. என்ன செய்வேன், என்னால சமாளிக்க முடியவில்லை, என்னால இதை சரிப்படுத்த முடியல, என்னால சமாளிக்க முடியல, என்னால பொறுக்க முடியல, காலை மகுல கால ஜமாரதுரிஷியா, என்னால தாங்க முடியலையா என்று வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்றார், உனக்காக தந்த செய்தி, உன்னால தாங்க முடியாதபடி இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா, உனக்கு தாங்கும் பலத்து கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே வேறு இடத்திற்கு நீங்க போக வேண்டும் என்று நினைத்து ஆயத்தப்பட்ட ஒரு சகோதரன் இந்த இடத்தில் இருக்கிறேன். எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. வேற இடத்துக்கு போலாம் என்று நினைக்கிறேன். வேண்டாம், ஆண்டவர் சொல்றார், உனக்காக தந்த செய்தி. நீ எந்த இடத்துல இல்லைன்னு சொல்றியோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் மகனே. சுமார் 6 வருஷங்களா 6 வருஷங்களாய் ஒரு குழந்தையினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் இந்த இடத்தில் இருக்கிறது. என் வேதனை யாருக்கு தெரியாதோ, என் வேதனை ஆண்டவருக்கு தெரியாதோ, என்னுடைய வேதனை ஆண்டவர் அறியாரோ என்று கதறுகிறாய். உன் வேதனையை கூட்டார், பிராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க மாட்டார். ஒரு பயங்கரமான பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த நாள் பேசினீர். ஆண்டவரே, வெளிச்சம் வாசமாயிருக்கிற இடம் எங்கே, வழி எங்கே? அந்த வழி இயேசுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் வழி. எங்களோடு பேசினீர். இந்த தேசத்தை ஆசீர்வதி, இந்த சபையை ஆசீர்வதி, நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தெய்வ கிருபை கூட இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.